ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டீ கடை மசால் வடை எப்படி செய்கிறது பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கிண்ணம் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. எந்த கிண்ணமாக இருந்தாலும் ஓகே தான். உங்களுக்கு நிறைய வேணுன்னா பெரிய கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் வேணும்னா சின்ன கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க. அதை ஒரு 3-4 மணி நேரம் ஊற வைங்க. நல்லா ஊறணும். ஊறின பிறகு நீங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்து கொர கொரன்னு அரைச்சிக்கோங்க. நைஸாக வேண்டாம், கொர கொரன்னு அரைச்சிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான ஒரு ஸ்பூன் சோம்பு, வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பூண்டை நான் இடித்து வச்சுருக்கேன். இடித்த பூண்டை சேர்த்து அது கூட அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் போடுங்க. சின்ன ஸ்பூனாக இருந்தால், அதுவே பெரிய ஸ்பூனாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி சேர்க்காதீங்க, அப்படியே நல்லா கெட்டியாக இருக்கணும் மாவு. பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக இருக்காம தான் கொஞ்சம் அரிசி மாவு நீங்கள் கூட போட்டுக்கோங்க. ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நீங்கள் பிசைஞ்சு வச்சுருக்க மாவை எடுத்து உருட்டி உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வடை வேணுமோ தட்டி போட்டிங்கன்னா சூப்பரான டீ கடை மசால் வடை ரெடி. இது ஈவினிங் டீ கூட சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கடையில் வாங்க தேவையில்ல, வீட்லேயே நம்ம பண்ணிடலாம். நாளைக்கு ஈஸியாக இன்னொரு ஸ்நாக்ஸில் உங்களை பார்க்குறேன். பாய், தேங்க்யூ.